ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் புதிய அப்ளிகேஷனை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக எல்லா ஸ்கீம் மற்றும் லோனுக்குமே தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதை மட்டும் இல்லாமல் பல்வேறு இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட்டுறவு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு மேலே டிக் பண்ணால் உங்களுக்கு இங்கிலீஷில் மாறும். தமிழில் வேணால் நீங்கள் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க கூட்டுறவுத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் பயிர்க்கடன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக பயிர்க்கடனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இது கண்டிப்பாக கிசான் கார்டு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் பார்த்தா எலிஜிபிள் ஆகும். அதேமாரி லோன் எந்த மெத்தட் மூலமாக கொடுப்பாங்க அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ 3 வகையாக நீங்கள் இந்த லோன் வாங்கலாம் பயிர்க்கடனுக்கு. அதாவது மார்டேஜ் லோன், ஸோ சிங்கிளாக நீங்கள் ஒரு லோன் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பார்த்தா ஜொல் லோன் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பயிர் நீங்கள் வாங்குறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோஆபரேட்டிவ் பேங்க் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மீன் வளர்ப்புக்கான கடன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் மீன் வளர்க்க போகிறீங்க, அதுக்கு கடன் வேணும் அப்படின்னா மீன் வளர்ப்பு கடன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான மீன் வளர்ப்பு கடனுக்கான லோனுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தமான மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடன் எந்தமான கடன் வாங்க போகிறீங்க, ஷூரிட்டி கடனா, லேண்டு மார்டேஜ் வைக்க போகலாம், ஜுவல் பிரிட்ஜான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நகை அடமானம் வச்சு லோன் வாங்க போகிறீங்களா, நிலத்தை அடமானம் வச்சு லோன் வாங்க போகலாம், அல்லது நபர் பிணையம் வச்சான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் லோன்னு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கால்நடை வளர்ப்புக்கான லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் கால்நடை பார்த்தா வளர்க்க போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தமான கால்நடை வளர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பால் கால்நடையா, வெள்ளாடா, கோழி வளர்க்குறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான கடனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கடன் விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சொசைட்டி மூலமாக நீங்கள் கடன் வாங்க போகல, பேங்கான்னு கேட்டிருக்காங்க. சொசைட்டினா சொசைட்டி நீங்கள் சைட் பண்ணிட்டு எந்தமான லோன் வாங்க போகிறீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான லோன் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தக்கான கடன் வாங்க போகிறீங்க, அதுக்கான வகை என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் புக் கடனா, டிஃப்ரெண்ட் ஹெல்பர்ஸ்னா, ஹவுசிங் லோன் கடனா, அந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்தா கடன் வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் பேங்க்னா பேங்க்குக்கும் பல்வேறு வகையான கடன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான கடன் திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வகையான கடனுமே உங்களுக்கு இந்த கூட்டுறவு பேங்க் மூலம் வழங்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாடகை. ஸோ கோஆபரேட்டிவ் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் வாடகைக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிராக்டர் வாடகைக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாகனங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, ஏதாச்சும் மிஷின் வாடகைக்கு தேவைப்படுதுன்னா இந்த வெப்சைட் மூலமாக வாடகை கொடுத்து அப்ளை பண்ணிங்கனாவே வாடகைக்கு கம்மி ரேட்டில் உங்களுக்கு பார்த்தா அவங்க வாடகைக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வங்கி சேவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வங்கி மற்றும் கிளை. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்குலாம் இந்த பேங்க் எங்கே இருக்குது, அதுக்கான கிளைகள் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுக்கான நம்பர் என்ன எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கடன் தகவல், இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ லோன் பற்றி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராப் லோன் கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் லோன் யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்காக வழங்குறாங்க. ஸோ இதுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா அப் டு 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கான கடன் கொடுக்குறாங்க. 12 மாதத்துலேருந்து 15 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். லோன் பொறுத்த வரைக்கும் 7% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அப் டு 3 லேக். ஸோ 3 லட்ச ரூபா வரைக்கும் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி ஃபார்மருக்கு தான், பர்பஸ் டெனன்ட் ஃபார்மர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் டு அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிஷரிஸ் அந்த அனிமல் ஹஸ்பண்டரிக்கான லோன் வாங்குறதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. சேம் அதேமாரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிளட்ஜுக்கான லோன் வந்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூஸ் பிளட்ஜ் லோன் வந்து கொடுக்குறாங்க. 25 லட்ச ரூபாய் கிட்ட லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மீடியம் டேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜொல் லோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலரி பர்சனுக்கான லோன் வந்து கொடுக்குறாங்க 15 லட்ச ரூபாய். அதுக்கப்புறம் பென்ஷனருக்கான லோன் வந்து கொடுக்குறாங்க 1 லட்ச ரூபாய். ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க 75 லட்ச ரூபாய் வரைக்கும் 20 வருஷத்துக்குள்ளே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8.50 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் வாங்க போகிறாங்க, வீடு கட்ட போகிறவங்க, அதுக்கு நீங்கள் பர்பஸ் வந்து கண்டிப்பாக மார்டேஜ் ப்ராப்பர்ட்டிக்கான மார்டேஜ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹவுஸ் மார்டேஜுக்கான லோன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உமன் அண்ட் பொன்னானுக்கான லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 10 லட்ச ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எம்எஸ்எம்இக்கான லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் உமனுக்கான லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான லோன் வந்து கொடுக்குறாங்க. பெட்டி ட்ரேடர்ஸ் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜிக்கான லோன் கொடுக்குறாங்க. டாப்ஸ் அண்ட் கோக்கான லோன், இந்த மாதிரி பல லோன் உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. 12% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தாராளமாக இந்த லோனுக்கெலாம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆப் மூலமாக நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இதான் லோனுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் உங்கள் சங்கங்கள், உங்கள் சங்கம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் எங்கெங்கே அந்த சொசைட்டி இருக்குது, அதுக்கான சங்கங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் எந்த சொசைட்டி அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இ சேவை, அதாவது கோஆப்ரேட்டிவ் மூலமாக இயங்குற இ சேவை எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கு என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த தாலுக்கில் இருக்க எல்லா அந்த பிஐசிஏ சென்டருக்கு பாருங்கள், இசேவை மையம். கோஆப்ரேட்டருக்குன்னு தனியாக இசேவை மையம் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ரேட்டர் யார், அவங்களுக்கான மொபைல் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மருந்தகம், மக்கள் மருந்தகம் இருக்குது பாருங்கள். கோஆப்ரேட்டிவ் மூலம் இருக்கிற மருந்தகங்கள் அது வந்து எங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் தாலுக்கு என்ன சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கில் அந்த மருந்தகம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்மி விலையில் உங்களுக்கான கோஆப்ரேட்டிவ் மூலமாக மருந்து வழங்குறாங்க, அது எங்கே அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிடங்கு, உங்களுக்கான குடோன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தாலுக்கு மற்றும் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஊரில் குடோன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நியாய விலை கடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியாய விலை கடை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் தாலுக்கு என்ன, எந்த வில்லேஜ் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்குது நியாய விலை கடை அப்படி அதுக்கான அட்ரஸ் என்ன, அதை பற்றி நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, தொடர்புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான். ஏன்னா லோன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்து அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஆப் மூலமாக. என்னமான லோன்லாம் கொடுக்குறாங்க, நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட். நிறைய பேருக்கு இந்த ஆப் குறித்து தெரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் குறித்து எனக்கு வேணும், எனக்கு லோன் வேணும், நீங்கள் இது கொடுத்து அப்ளை பண்ணுற வீடியோ போடுனா கண்டிப்பாக நான் வந்து அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தா எந்த வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.